பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட அவர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ராஜ யோக கிரகங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது முற்றிலும் ராஜ யோகம் எந்தெந்த கிரகங்களையும் தெரிந்து கொள்ளலாம். லக்னம் 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் வீடும் திரிகோணம்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1, 4, 7, 10 வந்து கேந்திர வீடுகள்னு சொல்லுவோம். லக்னம் மற்றும் கேந்திர வீடாகவும் திரிகோண வீடாகவும் வரும். ஒரு கிரகம் வந்து ஒரு கேந்திர திரிகோணத்திற்கு, ஒரு திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதியானால் ராஜ கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகம் வந்து கேந்திர ஸ்தானத்திற்கும் திரிகோண ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரும்போது சில லக்னங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அமைப்பு கிட்டும். ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா திரிகோண வீடான 9ஆம் வீடு சனியோட வீடு, கேந்திர வீடான 10ஆம் வீட்டுக்கும் அந்த சனியே தான். மகரம் கும்பம் ரெண்டுக்குமே அவர் தான் அதிபதி. அதனால் கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியாக அந்த சனி வருவதால் ரிஷப லக்னத்துக்கு அவர் வந்து ராஜ யோகாதிபதி ஆயிடுவார். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஸோ அந்த திரிகோணம் 5ஆம் வீட்டிலையும் கேந்திரம் 10ஆம் வீட்டிலையும் அவர் அதிபதியாக இருப்பதால் கடக லக்னத்திற்கு செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக இருக்கார். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் 4ஆம் வீடு அதிபதி, கேந்திர ஸ்தானமான 9ஆம் வீடமும் செவ்வாயோட மேஷ ராசி. ஆக கேந்திர திரிகோண அதிபதியாக சிம்ம ராசிக்கு செவ்வாய் இருப்பதால் ராஜயோகாதிபதி ஆகின்றார். துலா லக்னத்துக்கு சனி 4ஆம் வீட்டு அதிபதி, கேந்திர ஸ்தானத்திற்கும் 5ஆம் வீடு திரிகோண ஸ்தானாதிபதியாக இருப்பதால் சனி பகவான் வந்து துலா ராசிக்கு ராஜயோகாதிபதி. மகர் லக்னத்துக்கு சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி திரிகோணம், 10ஆம் வீடு கேந்திர ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் அவர் வந்து ராஜயோகாதிபதி ஆகின்றார். கும்ப லக்னத்திற்கு 4ஆம் வீடு சுக்கிரன், 9ஆம் வீடு சுக்கிரன் கேந்திர திரிகோணமாக அமைவதால் கும்ப லக்னத்திற்கு சுக்கிரனே ராஜயோகாதிபதியாக இருப்பார். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி, 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியால் அதனால் அவரையும் வந்து யோகாதிபதினு சொல்லலாம், ராஜயோகாதிபதினு. மீன லக்னத்திற்கு செவ்வாய் 2, 9 வீடுகளுக்கு அதிபதியாக இருப்பதால் அவரும் யோகாதிபதியாகின்றார். இந்த மாதிரி ராஜயோகாதிபதிகள் அவங்க திசைகள் எப்படி பலன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய திசையில் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும் காரக பலன்களையும் கலந்து தான் தருவார். சுக்கிரனும் குருவும் யோக கிரகங்களாக வரும்போது அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்ல பலன்களையே தருவார்கள். ஏன்னா அவங்க சுப ஆதிபத்தியம் சுப காரகத்துவம் பெற்றிருக்கின்றார்கள். சனியும் செவ்வாயும் ராஜ யோகாதிபதிகளாக வரும்போதும் அவங்களும் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆதிபத்திய பலன்கள் சிறப்பாக இருக்கும். அதனால் அவருடைய காரக பலன்கள் நன்மையாக இருக்க வேணும்னா சுப வலிமை பெற்றிருக்க வேண்டும். அதாவது அவர்கள் இயற்கை சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், பாவிகளோடு சேராத புதன் ஆகியோருடைய சேர்க்கையும் அல்லது அவருடைய பார்வையும் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் கிட்டும். எது எப்படி இருந்தாலும் ராஜ யோகாதிபதி திசையில் நிச்சயம் நல்ல பலன்கள் கிட்டும். செவ்வாய் லக்னத்திற்கு நீச்சம் அடைந்திருந்தாலும் செவ்வாய் திசையில் ஜாதகர் வந்து நிலம், வீடு என்று சொத்து சேர்ப்பார். மேலும் சொன்னவையெல்லாம் பொது பலன்கள் தான். மற்ற கிரகங்கள் அவங்கவுங்க ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாங்களோ, ஒருவேளை குரு பார்வை வராரு, இல்லை வந்து சுக்கிரன் பார்வை வராரு, வளர்பிறை சந்திரன் பார்வை வராருன்னா அதற்கேற்ப அதனுடைய வலிமை நன்றாகவே இருக்கும். தவிர அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி திசையெல்லாம் இல்லை அப்படின்னாலும் நல்ல பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.